மதுரையில் இலவச சட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. நீதியை தேடி சங்கத்தின் இலவச சட்ட உதவி பயிற்சி முகாம். நீதியை தேடி சங்கம் சார்பில் இலவச சட்ட பயிற்சி முகாம் மனோகரா நடுநிலைப் பள்ளி தாளாளர் ஜெயக்குமார் தலைமையில் மதுரை செல்லூர் அருகே மனோகரா நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் ஜோஸ்பின் சுகந்தி அனைவரையும் வரவேற்றார். இதில் மாநில பொதுச் செயலாளர் தேவமூர்த்தி கலந்து கொண்டு காவல்துறையை கையாள்வது எப்படி, அரசு வழங்கும் இலவச சேவைகளை லஞ்சம் இல்லாமல் பெறுவது எப்படி, காவல் நிலையத்தில் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பது எப்படி என்பது குறித்த இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தினார். மேலும் மாநில இணை செயலாளர் நாச்சான் பங்கேற்று வருவாய்த்துறையினரை வேலை வாங்குவது எப்படி, தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு மாற்று சட்டம் என்ன என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். முகாமில் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் நிர்வாகி லலிதா நன்றி கூறினார். சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேங்க. இப்போ இந்த சட்டத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த குரூப்பில் சேர்ந்து அரசு ஊழியர்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, நம்ம மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, போலீஸ் நம்ம மேலே பொய் கேஸ் போட்டால் அதுக்கு என்ன பண்ணணும், கோர்ட்டில் எப்படி நாமளாக நம்ம வழக்கில் வாதாடலாம் அப்படின்லாம் இதை சட்டத்தில் சேர்ந்து இந்த சங்கத்தில் சேர்ந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தேவமூர்த்தி சார் வார வாரம் ஜூம் மீட்டிங்கில் நிறைய சட்ட விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துவார். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை பற்றி சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் நாச்சான் வருவாய் துறையில் எப்படிலாம் மனு போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணுவாங்க. சாட்சிய சட்டத்தில் எப்படி மனு போட்டு ஒரு மனு மீது நடவடிக்கை எடுக்க வைக்கலாம், இல்லை ஒரு அரசாங்கத்தில் இருந்து எப்படி ஒரு நமக்கு தேவையான ஆவணங்களை எப்படி பெறலாம் அப்படின்லாம் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. நான் என்னோடய கேஸில் என் மேலே பொய் கேஸ் போட்டாங்க போலீஸு. அந்த கேஸ்லேருந்து விடுதலையாகி இப்போ ராசிபுரம் போலீஸ் மேலே நான் பொய் கேஸ் போட்டதுக்காக ராசிபுரம் நீதிமன்றத்தில் போலீஸ்காரங்க மேலேயே கேஸ் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் எனக்கு சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்த சட்டம்தான். இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பலன்றது இந்த சங்கத்தில் சேர்ந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க. சட்டம் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அரசியலமைப்பு சட்டன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆயுதம். அதை எழுதி அம்பேத்கர்லாம் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை எழுதியிருக்காரு. சுதந்திரம் அடைஞ்சு 79 வருஷம் ஆகி நம்ம இன்னமும் இந்த சட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்காமையே இருக்கிறோம். அதனால தான் அரசு அதிகாரிகள்லாம் நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க. நாட்டில் ஊழல், இந்த குற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் மக்களோட அறியாமல், சட்ட அறியாமல் தான். அதனால் மக்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக இந்த சங்கத்தில் சேர்ந்து இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பேர் லலிதா. வணக்கம், என் பேர் ஜோஸ்பின் சுகந்தி. நான் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்க மாநில பொருளாளராக இருக்கேன். சட்டம் என்பது அடிப்படையில் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வைக்கிற விதமாக மதுரையில் செல்லூரில் மனோகரா நடுநிலைப் பள்ளியில் நாங்கள் இப்போ நடத்திட்டுருக்கோம். அதில் முதல் கட்டமாக ஒரு 40 நபர்கள் கலந்துட்டுருக்காங்க. சட்டம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது. இன்னொன்று போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பற்றியும் வருவாய்த்துறை பற்றியும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு தேவமூர்த்தி அவர்களும், நான் நாச்சான் பெரியகுளம் அவர் இணைச் செயலாளராக இருக்கார். எங்களுடைய இன்னும் 2 நபர்கள் அவங்க ஒரு வேறு பணியின் காரணமாக வர முடியலை. திரு தினேஷ் அவர்கள், திரு ஆனந்தன் அவர்கள், இவங்கெல்லாம் அவங்க வழிகாட்டுதல் படி இன்றைய கூட்டம் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். சிறப்பாக போயிட்டுருக்கு. அடிப்படையிலேயே இதை கல்வியிலையும் சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக சில செயல்பாடுகளுக்குள்ளே நாங்கள் முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்புறம் இது பள்ளி கல்வியிலையும் சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அரசுக்கு மீண்டும் மிக விரைவில் சொல்லுவோம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நாச்சான், தேனி மாவட்டம் மாநில இணைச் செயலாளர். நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்திலேருந்து நான் இங்கே முறையாக வார கூடுதலில் ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி சட்டத்தை கற்றுக்கிட்டு தேவமூர்த்தி மூலியமாக, அவர் மூலியமாகவும், ஆனந்த் சார் மூலியமாகவும், தினேஷ்குமார் மூலியமாகவும், சோசியல் சுகந்தி மேடமாகவும், லலிதா எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி
கூட்டம் போட்டு வாரம் கூட்டம் போட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சாட்சி சட்டத்தை பற்றி அதை பற்றி எது சொன்னேன் நான் 74 75 அதில் வந்து மனு கொடுக்காதவங்க பதில் கொடுக்காத அரசு அதிகாரி எப்படிலாம் பதில் வாங்க முடியும் அப்படின்றத சாட்சி சட்டமாக எழுதி வாங்கி எப்படிலாம் போடணும் வைக்கணும்னு சொல்லி அரசு அலுவலகத்தில் வந்து எளிதாக வாங்குறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு அதுக்குண்டான வழக்கு கோர்ட்டுக்கும் போகிறதுக்கும் அவங்க மேலே தண்டனை வாங்கி தரதுக்கும் அதுக்குண்டான பயிற்சியெலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம்.